Oggi facciamo filettare salmone, far marinare salmone. Ho comprato 2 salmone, adesso faccio marinare. Prima faccio filettare con la salmone. Un salmone circa 5-6 kg. 2 salmone prese. 2 மீன். இந்த மீன் தெரியும் இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அந்திப்பாசி கொடுக்குறதுக்கு செய்ய போகிறோம் இந்த மீனை. நோர்வேல தான் கூடுதலாக இந்த மீன் வாராது. நோர்வேல இருக்கிறார்கள் தெரியும் இந்த மீன் அங்கே இருந்து. ஆனால் இந்த மீன் வளர்ப்பு மீன் தான். இப்படி பெருசாக வாரண்ட முறையில் வளர்ப்பேன். இருக்க வேணும், மேஸ் போட்டு வளர்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால் வெட்ட பிறந்த சொன்னாங்க. வெட்டுற சுகம் தெரிஞ்சது. முள்ளுக்கு முள்ளுக்கு நடுவில் விட்டு விட்டுட்டா சரி. எப்படி வருவாங்க சாவச்சேரி மீன் கடைக்காரங்க கூட இப்படி ஒட்ட மாட்டார். வெட்டியாச்சு. சைட்டில் அதான் உடக்க ஒரு முள்ளுவாள். முள்ளுவெல்லாம் எடுத்து போட்டு 2 சைடுக்கும் இது கூடுதலாக நல்லது சாப்பிட்றது. கொழுப்பு, நல்ல கொழுப்பு இந்த மீனில். நான் விரும்பி சாப்பிட்ற மீனுக்கு. ரெண்டு இழுவை முடிஞ்சது அழுவை. வட்டியாச்சு. இது 2 இருக்குது. தெரியக்க போட போகிறோம். ட்ரையில் போட்டுட்டு இப்படியெல்லாம் 2 மீனே மட்டும் இப்போ 1 சதி ஆட்டுற உப்பு போட்டு இது சீனி போடணும். உப்பு சீனி சரி சாமனாக போடணும். சீனியும் போட்டு வடிவாக மசாஜ் செய்து விட வேணும் மீனுக்கு. சில வேறு இதில் போடுற நாக்கள் போடுறேன். என்னென்ன இருக்குது, என்னென்ன இலியல் எடுக்கிறது போடலாம், பிரச்சனை இல்லை. நான் இப்படி தான் சேர்ந்தாங்க. சில பேர் தோடம்பழம் இதெல்லாம் போடுறது, பேசிக்க தோடம்பழங்க. ஒரு கடைசி ஒரு நான் 3 நாற்று நானே ஊற விட்டேன். ஊற விட்டோன்னா இப்படி வரும், எண்ணெய் தன்மையாக கிடக்கும். எண்ணெய் தன்மை வரும். எண்ணெய் எடுத்து இது வெட்ட போகிறேன் பாருங்க. வெட்டி போட்டு ஒரு கோப்பையில் அடக்க போகிறேன். வெட்ட உண்டை எடுத்து கோப்பையில் வச்சு அடிக்கி இப்படி அடக்குவோம். கொடுப்பேன். நான் இப்படி தான் கொடுப்பேன். கூதில் இப்படி எண்ணெய் இதாக இருக்கேன். பெப்பர் ரோஸை போடுறது. பெப்பர் ரோஸை போட்டு எண்ணெய் போட்டு ஆக்கில் கொடுக்குறது. அதுக்கு இப்படியே கொடுக்க வேண்டிய
ரெடி ஆகிட்டு சின்ன வேலை. நான் இதை என்ன செய்ய போனதுனால எல்லா துண்டுகளையும் ஒரு கோப்பையில் வட்டி வட்டி வைக்க ஒரு இதுத்துக்க போட்டு எண்ணெய்க்கு ஊற விட போகிறேன். நான் வட்டி அடிக்கின எனக்கு அப்படியே எண்ணெயை விட்டு ஊற விட்டேன்னா சரி. Finito. Bye bye.